இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க ஒரு குண்டுமல்லி செடிங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். குண்டுமல்லி தோட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில செடி மட்டும் கொஞ்சம் வெளிர் நிறமாக தெரியும். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வரும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு இலைப்பேன்னு சொல்லுவாங்கங்க. சின்ன சின்னதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து சாருறிஞ்சும் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும் போது இலையோட பின்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் ரெட்டாக ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாமே சாரை உறிஞ்சு நம்மளோட செடியை வந்து டேமேஜ் பண்ணிடுங்க. இந்த செடி இப்படி தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நம்மளோட தோட்டத்தில் நிறைய செடி வந்து 2வது டைம் வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் தான் இந்த குட்டி குட்டி செடியாக இருக்கிறது எல்லாமே அதுதாங்க. தோட்டம் ரொம்ப கிளியராக இருக்குன்னுலாம் நினைக்க வேணாம். இப்போ தான் வந்து நம்ம மருந்தடிச்சு விட்டுருக்கோம். க்ளீன் ஆகிருக்கு. மறுபடியுமே புல் வந்து ஃபுல்லாக தலைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொசன்னு புல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த டிசீஸ் அதிகமாக வர வர நம்ம வந்து பெருசாக அதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அந்த இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து சூரிய ஒளி தான் வந்து பிளான்ட்டுக்கு ஃபுட் அப்படிங்கும்போது இந்த மஞ்சள் கலரில் ஆக ஆரம்பித்து என்ன ஆகும்னா ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்த்திடுங்க. அதுக்கு எந்த சத்துமே போகாது. அப்புறம் இந்த மாதிரி ஆகிட்டு ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்த்திட்டு இந்த செடியே சாகிறதுக்கான இது வந்துடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை ஃபுல்லாக க்ரூம் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு பெஸ்டிசைடு இந்த சாருறிஞ்சும் பூச்சிக்கு வந்து என்ன பெஸ்டிசைடு அடிக்கணுமோ அதை வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற செடி எல்லாமே ஒன்றும் ஆகாதுங்க. இந்த செடியுமே ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மோஸ்ட்லி இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ட்டை திரும்ப தழைஞ்சு வந்தாலுமே பெருசாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்காதுங்க. அடுத்து எந்த டிசீஸ் வந்தது அப்படின்னாலுமே இதைத்தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். அதில் இந்த செடியிலேருந்து மற்ற செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வந்து ஒரு 4-5 கன்று வந்து வச்சுருக்கோம். எதுக்காக வச்சுருக்கோன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 கன்று வச்சுருக்கோம். அதிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஒரு சில செடிகளில் இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த கொழுந்து வரக்கூடாது அப்படின்னுமே சொல்லியிருந்தேன். அந்த கொழுந்து வந்து இந்த டைமில் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மழைக்காலம் அப்படின்ற போது தண்ணி அதிகமாக கிடைக்குங்க. அப்போ இந்த மாதிரி கொழுந்து வந்து அதிகமாக வரும். முடிஞ்ச வரை தண்ணியை வடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. மழை காலங்களில் தண்ணி பாயாமையும் வச்சுக்கோங்க. நம்மளோடது வந்து அந்த ஓரங்களில் வாய்க்கால் போகிறனால அந்த வாய்க்காலில் இருந்த தண்ணி வந்து அதிகமாக நம்ம செடிக்கு வந்துடும். அதனால் ஒரு சில பிரச்சனை தான். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ அதை வந்து டிஎம் பண்ணுங்கள். எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.